ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஓவன் இல்லாமல் பீட்டர் இல்லாமல் டேஸ்டியான மேங்கோ கேக் எப்படி ஈஸியான மெத்தடில் செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 1.25 கப் மைதா, 1.25 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலுக்கு பதில் நீங்கள் 100 கிராம் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 2 முட்டை சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு எக்லெஸ் கேக் வேணும்னா இந்த 2 முட்டைக்கு பதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து செஞ்சாலுமே கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு கேக் நல்லா சாஃப்டாக வரும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா ஒரு விஸ்க் வச்சோ இல்லை ஃபோக் வச்சோ நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ 10 to 15 மினிட்ஸ் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ணுறதை பொறுத்து தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுவே உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா 5 நிமிஷம் பீட் பண்ணால் போதும். நாம் பீட்டர் இல்லாமல் விஸ்க் வச்சு பீட் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் பீட் பண்ணால் தான் கேக் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 5 லிட்டர் குக்கரில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு ஆயில் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா லைட்டாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். இப்போ லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு நல்லா கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஹீட் எதுவும் வெளியே போகாமல் கேக் நல்லா குக் ஆகும். இப்போ ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சப்பாத்தி கல்லை 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சப்பாத்தி கல்லுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குக்கரை வச்சிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஹீட் நல்லா நின்று வேகும். இப்போ 30லேருந்து 35 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சிட்டேன்னா கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ 35 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக் ரெடி ஆயிடுச்சான்னு. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாவு எதுவும் ஒட்டாமல் வந்திருக்கு. கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேங்கோ டாப்பிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்ல பழுத்த மாம்பழமாக 2 மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோவை இதில் சேர்த்துடலாம். 1/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகரை கொஞ்சம் கூடவோ இல்லை குறையவோ சேர்த்துக்கலாம். இதை நல்லா பாதியாக வத்த விட்டு ஜாம் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஜாம் ரெடி ஆனதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேக் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கேக்கில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொஞ்சமாக போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லை அப்படின்னா டூட்டி ஃப்ரூட்டி போட்டோ இல்லை நட்ஸ் போட்டோ செரி பழம் வச்சோ நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
ஓவன் இல்லாமல் பீட்டர் இல்லாமல் டேஸ்டியான மேங்கோ கேக் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.